சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சென்னையில் தற்போது எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மழை பெய்து வருகிறது? விவரங்கள். நிச்சயமா மோனிஷா, நேற்று நள்ளிரவிலிருந்தே சென்னையில் சாரல் மழையானது பெய்து வந்திருந்தது. தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. சென்னை முழுவதுமே கனமழை கொட்டி தீர்க்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நாம் பெருங்குடியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. சாலையில் இரு புறங்களிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த டிட்வா புயலானது சென்னைக்கு மிக அருகில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து சாரல் மழையாக பெய்து வந்திருந்த இந்த மழையானது தற்பொழுது கனமழையாக கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இதே நிலைமைதான் நீடிக்கிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை, அது மட்டுமல்லாமல் குடையில் சென்றாலும் முழுவதும் நினைந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் முழுவதுமே நினைந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய விடுமுறை தினம் இல்லாததன் காரணமாக அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து நினைந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான். இந்த டிட்வா புயலானது சற்று வீரியம் அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வடகிழக்கு பருவமழை கடந்த ஒரு மாதமாக மிக குறைவாக பெய்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் சென்னையில் இதுபோன்று கனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இதே நிலைமைதான். பெருங்குடியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாகவே கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.